வணக்கம். இந்த புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று பாடினார் ஔவையார். விநாயகரை வேண்டினால் விக்னங்கள் எல்லாம் விலகும். பாரதம் என்ற இதிகாசம் நமக்கு கிடைக்கப் பெற்றது விநாயகரால் தான். இவரை கணபதி என்றும் கூறுகிறோம். இன்று விநாயகர் சதுர்த்தியை பற்றிய ஓர் ஆன்மீக விளக்கத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை பற்றிய ஒரு விளக்கம் தர வந்துள்ளார் நமது அன்பான ஆன்மீக சகோதரி பிரம்மகுமாரி ஸ்வர்ணலட்சுமி அவர்கள். இவர்கள் கடந்த பல ஆண்டு காலமாக இந்த ஆன்மீக சேவையில் உள்ளார். இவர் சென்னையில் பல நிகழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாசில்லா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் விநாயகர் தான். இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ எப்படி நம்ம கொண்டாடுறோம்னு நீங்க சொல்ல முடியுமா? வருடம் முழுக்க பல பண்டிகைகளை நாம கொண்டாடி வருகிறோம். எல்லாருக்கும் பிடித்த கடவுள், முழுமுதற் கடவுள் என்று சொல்லப்படுபவர் விநாயகர், பிள்ளையார் என்று நாம சொல்றோம். அதுவும் குழந்தைகளுக்கு பிடித்த தெய்வம் பிள்ளையார். ஆவணி மாதம் சுக்லபட்சம், அதாவது வளர்பிறை 4வது நாள் சதுர்த்தியில் நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிள்ளையார் ரொம்ப ரொம்ப எளிமையானவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னா, களிமண்ணுல நாம அவருடைய ரூபத்தை உருவாக்குறோம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில கூட ஒரு பிள்ளையார் சிலைய வைக்கிறாங்க. அவருக்கு ஆடம்பரமான கோயில் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு குக்கிராமத்துல பார்த்தால் கூட மற்ற அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன பிள்ளையார் கோயில், விநாயகர் கோயிலை வைத்திருப்பார்கள். அந்த கிராமத்துக்கு முக்கியமான ஒரு கோயிலாக அல்லது முக்கியமான ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும். அரச மரத்தடியில் அமர்ந்திருப்பார், ஆற்றங்கரையினில் இருப்பார், முச்சந்தியில் இருப்பார், நார்ச்சந்தியில் இருப்பார். பெரிய கோவில் என்று கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன இடத்துல அழகாக ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு மக்கள் வழிபட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதாவது எளிமைக்கு உதாரணமாக விநாயகர் விளங்குகின்றார். விநாயகர் என்ற வார்த்தைக்கே எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் என்று அர்த்தம். அவருடைய பெயர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கணபதி கணங்களின் அதிபதி அல்லது தலைவர், சிவகணங்களின் தலைவர் அல்லது அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண அப்படிங்கிற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கு. அதுல வரக்கூடிய அந்த க அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களையும் பேச்சு சப்தத்தை, வார்த்தைகளை குறிக்கிறது. ந என்ற அந்த வார்த்தை எண்ணத்தையும் பேச்சையும் கடந்த ஒரு நிலையை குறிக்கிறது. அதாவது எண்ணமும் பேச்சும்னு சொன்னா நம்முடைய சாதாரண மனித வாழ்க்கையினுடைய நிலை இல்லையா? ந என்ற வார்த்தை இதற்கும் அப்பாற்பட்ட சப்தத்தை கடந்த நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சேர்த்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கணபதி என்றால் இந்த நிலைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். இன்னொரு விதமாகவும் இதை சொல்லணும்னா, க என்ற அந்த எழுத்தானது ஞானத்தை குறிக்கின்றது. தன்னை பற்றிய ஒரு ஆன்ம ஞானம், விழிப்புணர்வை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ந என்ற வார்த்தை முக்தி என்ற விடுபட்ட நிலையை குறிக்கின்றது. அப்போது இந்த நிலை ஞானத்தையும், ஞானத்தின் மூலமாக ஒரு ஜீவ ஆத்மாவிற்கு முக்தியையும் அருள்பவர், அதற்கு தலைவராக விளங்குபவர் கணபதி, விநாயகர் என்று சொல்லலாம். பிள்ளையார் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிள்ளை மகன், சிவன் பார்வதியினுடைய மூத்த மகனாக கருதப்படுகின்றார். மூத்த மகன் என்பதால் பிள்ளையார் அப்படின்னு அவர் ரொம்ப எளிமையான ஒரு சொல்லில நாம குறிப்பிடுறோம். இது மட்டும் இல்லாம கணேசர், கண அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் ஞானம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். ஞானேஸ்வர் அப்படிங்கிறது தான் கணேசர் என்று வந்திருக்கிறது. ஞானத்திற்கு அதிபதியாக, ஞானத்தை தருபவராக இருக்கின்றார். ஞானமும் அதன் மூலமாக அடையக்கூடிய முக்தியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
இப்ப வந்து கணபதி இல்ல விநாயகர்னு எடுத்தோம்னா அவருடைய பிறப்பே ரொம்ப விசித்திரமாக சொல்றாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க? விநாயகருடைய பிறப்பு அல்லது எப்படி உதித்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப பிரபலமான கதையாக நாம கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பார்வதி தேவி ஒரு முறை வந்து ஸ்நானம் செய்வதற்கு, தான் குளிப்பதற்கு செல்வதற்கு முன்னால் தன் உடலிலிருந்து திரட்டிய ஒரு ரூபம் தான் அந்த கணபதி பிள்ளையார். அவரை, அந்த மகனை காவலுக்கு வைத்துவிட்டு, யாரும் வராமல் காவல் காக்க வைத்துவிட்டு குளிப்பதற்கு போவாங்க. சிறிது நேரத்தில் அங்கே சிவபெருமான் வரவும், அவர் யார் என்று தெரியாத இந்த பிள்ளை அவரை உள்ளே செல்ல விடாமல் தடுப்பார். கோபமடைந்த சிவன் அவருடைய தலையை கொய்து விடுவார். அதற்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா, பார்வதி தேவி வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு இந்த கதி நேர்ந்து விட்டதே என்று வருத்தப்படுவார். அப்ப சிவன் வந்து சரி, வடக்கு பக்கமாக போகும்பொழுது முதலில் எந்த ரூபம் கிடைக்கிறதோ, மிருகம். முதலில் தென்படுபவருடைய தலையை இந்த மகனுக்கு பொருத்தினால் மீண்டும் உயிர் பெறுவான்னு சொல்லிடுவார். ஆனா முதல்ல தென்படுற ரூபம் மனித ரூபம் கிடையாது, அங்க ஒரு யானை இருக்கும். சோ யானை தலை இந்த மாதிரி வந்து மனித உடல் அப்படின்னு அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. கதையில் இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த யானை தலையினுடைய அர்த்தமே என்னன்னா, யானை என்பது புத்தி கூர்மை உள்ள ஒரு விலங்கு. ம். யானை சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா சாத்வீகமான உணவு தான். ஆனா யானை வந்து இந்த நிலத்தில் வாழக்கூடிய பிராணிகளிலேயே ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு விலங்கு யானை. சாதுவாக தான் இருக்கும், ஆனால் நிறைய வேலைகளை அது செய்யும். ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மையுடையதாக அந்த யானை இருக்கு. அதை சித்தரிக்க தான் யானை தலை மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, நாம் அதற்கேற்ப அந்த கதையை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ புத்தி நிறைந்தவர், விசாலமான எண்ணங்கள் உடையவர், அவருடைய பரந்த தலை இதைத்தான் நமக்கு உணர்த்துறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. பிரணவ மந்திரம் ஓம் என்று சொல்றோம் இல்லையா, பிரணவ மந்திரம் சொல்றோம். அந்த ஓம் என்ற வார்த்தையினுடைய ரூபம் இந்த விநாயகருடைய ரூபத்தோடு ஒன்றி இருக்கிற மாதிரி மிகவும் பொருத்தமாக ஒன்றாக இருக்கிறது. சோ பிரணவ மந்திரத்தை உணர்த்துகின்ற முழுமுதற் கடவுளாக, முழுமுதற் தெய்வமாக அவர் போற்றப்படுகின்றார். இப்படிதான் வந்து விநாயகருடைய பிறப்பு என்பது உருவானது. இப்ப விநாயகரை பத்தி நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா, வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வத்தான சொல்றோம். அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய உருவமும் ஒரு உடைந்த தந்தமும் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அவருடைய உருவத்தை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? முன்னே சொன்னது போல் அந்த பெரிய தலை நிறைய விஷயங்களை தனக்குள் சேகரித்து வைத்திருக்கின்றது. நிறைய புத்தி, உலக வாழ்க்கையை பற்றிய முழுமையான ஞானத்தை உடையவர், நல்ல பரந்த நோக்குடையவர், பரந்த எண்ணங்கள் உடையவர். அதனால அந்த யானை தலை. அதற்கப்புறம் அவருடைய கண்கள் பார்த்தோன்னு சொன்னா, யானையுடைய கண்கள் சிறு கண்கள். ஆனால் கீழே ஒரு சின்ன ஊசி விழுந்திருந்தால் கூட யானை கரெக்டா தன்னுடைய துதிக்கையினால எடுத்துடும். அதனுடைய கண்களுக்கு நல்ல கூர்மையான சக்தி இருக்கு. அந்த மாதிரி இவருடைய கண்கள் அதை வந்து உணர்த்துகிறது. வாயும் சிறிய வாய் தான். யானை அதிகமாக சாப்பிடும், அதனுடைய உருவத்திற்கு உடலுக்கு ஏற்றாற் போல பொதுவாக. ஆனால் இங்கு விநாயகர் அதிகமாக பேசக்கூடியவர் இல்லை. ஆனால் காரியங்கள் வந்து எல்லாமே அவர் மூலமாக வெற்றி அடைகின்றன. அவரை நினைத்து எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நல்லபடியாக தடங்கல்கள் இல்லாமல் முடியும். இதற்கு ஒரு ரூபமாக விளங்குகின்றார். சோ வாய் வந்து அதிகம் பேசாத ஒரு வாய். காது பார்த்தா யானையுடைய காதுக்கு நாம என்ன சொல்வோம், முரம் போன்ற காதுகள் சொல்வோம் இல்லையா? முரம் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக. வீட்டுல நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது குப்பையை எடுத்து அந்த முரத்துல வாரி வெளியில் தூக்கி போட்டு விடுகின்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவருடைய காதுகள் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுகின்றன. முரம் போன்ற காது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குள்ளே எடுத்துக்கொள்வது கிடையாது. எல்லாத்தையும் வெளியில, தேவையற்றதை
வெளியில் அவர் விட்டு விடுவார், உள்ளே வாங்கிக் கொள்வதில்லை. அதையும் குறிக்கிறது. இன்னொன்னு, பரந்த நிறைய விஷயங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய தன்மையை பெரிய காதுகள் உணர்த்துகின்றன. உள்ளடக்கும் சக்தியை வந்து அந்த வயிறு வந்து குறிக்கின்றது. உலகத்தினுடைய மொத்த விஷயத்தை அறிந்தவராக உணர்ந்தவராக இருக்கின்றார். அதுக்காக அந்த பெரிய வயிறு வந்து காட்டி இருக்கு. ஒரு காலை மடிச்சு ஒரு கால் மட்டும் கீழே தொடுவது போல அவர் உட்கார்ந்து இருக்கின்ற நிலை பார்த்தால் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கால் பூமியை தொடுறதிலே உலகிய வாழ்க்கையில் இருக்கின்றோம், இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுபட்ட நிலையில் அவருடைய சிந்தனை இன்னும் மேலோங்கிய சிந்தனையாக, ரொம்ப ஒரு தெளிந்த மிக உயர்ந்த உன்னதமான சிந்தனையை வந்து குறிக்கின்றது. இதே உலகிய வாழ்க்கையில் இருந்தாலும் அதற்கும் விடுபட்ட அப்பாற்பட்ட ஒரு நிலை, மனநிலையை குறிக்கிறது. இப்ப வந்து அவருடைய உருவத்தை பத்தி பேசணும். இவருடைய கைகள்ல ஒவ்வொரு கையிலயும் ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கு. ஒரு கையில பாத்தீங்கன்னா கொழக்கட்டை கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சிஸ்டர்? ஆமா, 4 கரங்களோட நாம அவரை பாக்குறோம். பொதுவா ஒரு கையில வந்து அந்த பாசம் என்ற கயிறை வந்து வைத்திருக்கின்றார். இன்னொரு கையில அங்குசம் அல்லது அந்த கோடரி என்று நம்ம சொல்றோம். அதனுடைய விளக்கத்தை சொல்லணும்னு சொன்னா, கோடரி என்பது ஒரு துண்டிப்பதற்கான ஒரு பொருள் இல்லையா? ஒரு விஷயத்தை துண்டிப்பதற்கான உலகிய விஷயங்கள் அல்லது தேவையற்ற வீணான விஷயங்கள்ல இருந்து நம்முடைய புத்தியை துண்டிக்கிறது அந்த கோடரி. பாசக்கயிறு என்பது வந்து இறைவனுடன் தன் புத்தியை பிணைப்பதற்கான ஒரு அடையாள சின்னமா அந்த கயிறு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கயிறுங்கிறது இணைப்பது, கோடரி என்பது துண்டிப்பது. துண்டிக்கிறது எதுல இருந்து? வீண் விஷயங்கள்ல இருந்து. இணைப்பது எதனோட? இறைவனோட. பரமாத்மா என்ற பரம்பொருள் இறைவனோட ஜீவாத்மாவினுடைய புத்தியானது இணைந்து இருக்கணும். அதற்கு அடையாள சின்னம் அந்த பாசக்கயிறு. இன்னொரு கையில தாமரை வச்சிருப்பார். தாமரை என்பது ஒரு தூய்மையின் அடையாளம். சேற்றில் முளைத்தாலும் செந்தாமரை, விலகி இருக்கும் ஒரு தன்மை, விலகி இருக்கின்ற தன்மை, அன்பாகவும் அதே சமயம் விலகி இருக்கின்ற தன்மையை வந்து குறிக்கிறது. இன்னொன்னு கொழுக்கட்டை நமக்கு எல்லாருக்கும் பிடித்தமான, விநாயகருக்கே உரிய வித்தியாசமான பலகாரம். நாம அவருக்கு நிவேதனமாக படைக்கின்ற பொருள் கொழுக்கட்டை. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் முதலான சில எளிய பொருட்களை வைத்து நம்ம அந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம பண்றோம். கொழுக்கட்டை இனிமையான ஒரு பொருள். அது ஏன் அதை கையில வச்சிருக்கிறது எதை குறிக்கிறதுனா, ஒருவருடைய புத்தியானது இந்த ஞானத்தினால் நிரம்பி இருக்கின்ற போது அந்த ஆன்மீக முயற்சி அவருக்கு கிடைக்கின்ற, அதாவது அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கின்ற ஆனந்தத்தை, இந்த முயற்சியின் மூலம் ஆனந்தம் கிடைக்கிறதுங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த கொழுக்கட்டை. முயற்சி பண்ணினால் நாம சாதாரணமா சொல்லுவோம், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்றோம். அதேதான் ஆத்ம சாதனைக்கும் ஆன்ம முயற்சிக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இறைவனோட தன் புத்தியை இணைத்து கொண்டு சக்தியை அடைகின்ற அல்லது சக்தியை தனக்குள் நிரப்பிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சியாளர் கண்டிப்பாக தன் முயற்சிக்கு அந்த ஆனந்தத்தை அடைவார். அப்படிங்கிறது அந்த கொழுக்கட்டை. அதனுடைய பலன், முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். ஆனந்தம் என்பது மேம்பட்ட நிலை. இந்த உடல், 5 புலன்கள், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் மிஞ்சின ஒரு விஷயம்தான் ஆனந்தம் நாம சொல்றோம். உயர்ந்த ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக கொழுக்கட்டை. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, களிமண்ணாலான ஒரு பிம்பத்தை வாங்கிட்டு வந்துட்டு பூஜை செஞ்சுட்டு மறுநாளே கொண்டு போய் ஒரு கணத்துலயோ ஒரு குளத்துலயோ ஒரு கடல்லையோ கொண்டு போய் கரைச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி செய்யறாங்க? ஆமா, நம்முடைய மனித உடலே வந்து பஞ்ச தத்துவங்களால உருவாக்கப்பட்டிருக்கு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 தத்துவங்களுடைய சக்தி நம்ம மனித உடலுக்குள்ள கலந்துருக்கு. அதே மாதிரி விநாயகரை நாம வந்துட்டு களிமண்ணால நம்ம செய்யறோம். மற்ற பூஜைகள்ல பார்த்தோம்னு சொன்னா வெறும் மஞ்சள் பிள்ளையார் என்று பிடித்து வைப்பார்கள் இல்லையா? அது ரொம்ப ஈஸியா நம்ம, அதாவது மிகவும் சுலபமாக செய்து விடுவோம்.
ஆனால் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை கண்கள், காது இதெல்லாம் வைத்து சரியான ஒரு ரூபத்தை அந்த களிமண்ணால நம்ம செய்யறோம். களிமண்ணால் மட்டும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண் பிள்ளையாரு, அதற்கு ஒரு குடை, நம்ம ஊர்ல ஒரு குடை வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்கு. அன்றைக்கு காலையில் தான் அந்த விநாயகரை செய்வார்கள். சில பேர் முன்னாடி செஞ்சு வச்சிருப்பாங்க. பொதுவாக ரொம்ப வேகமாக செய்து விடுவார்கள். அந்த செய்யக்கூடிய கலைஞர்கள் மிக வேகமாக செய்வார்கள். நம்ம ஊர்ல குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. தானே செய்யறதுக்கு களிமண் வாங்கி தானே செய்யக்கூடிய பழக்கம் கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கு. விநாயகருடைய ரூபத்தை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. அதற்கு அந்த விநாயகருக்கு கண்கள்ல குன்றிமணியை வைத்திருப்பார்கள். மண்ணோடு வந்தது மண்ணுக்கே போகிறது என்று நாம் இந்த உடலை பற்றி சொல்றோம் இல்லையா? அதனுடைய அடையாளமாக தான் அன்றைக்கு பூஜை செய்யப்பட்டு, அதாவது களிமண் பிள்ளையார், குடை, அந்த பிள்ளையாருக்கு எருக்கம்பூனால் மாலை, பிறகு அருகம்புல் சார்த்துவது, இந்த மாதிரி அவருக்கென்று சில தனிப்பட்ட உகந்த பொருட்கள்னு இருக்கு. அதை வைத்து பூஜை செய்து, அதாவது ஒரு மனையிட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து வீட்டினுடைய வடக்கு மூலையில் கிழக்கு திசையை பார்த்தபடி விநாயகருடைய சிலையை வைத்து பூஜை நன்றாக செய்வோம். அந்த பூஜை செய்து முடித்து அந்த ஓரிரு நாட்களுக்கு வைத்திருப்பார்கள். மறுநாள் அல்லது 3ஆம் நாள் கொண்டு போய் கடலிலோ குளத்திலோ பக்கத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு நீர்நிலையில, ஆற்றங்கரையில, ஆறுல, அந்த மாதிரி இடத்துல கரைச்சிடுவாங்க. இதனுடைய அர்த்தம் மண்ணிலிருந்து மண்ணுக்கே போகிறதுங்கிறத உணர்த்துறதுக்கு தான். அதை தான் நம்ம பொருளாக எடுத்துக்கணும். இப்ப அவருக்கு நம்ம பூஜை செய்யற போது இந்த எருக்கம் பூவான மாலை போடுறோம். எருக்கம் பூ எந்த ஒரு கடவுளுக்குமே நம்ம சாத்துவதில்லை. எதுக்காக விநாயகருக்கு மட்டும் இந்த எருக்கம் பூ அணிவிக்கிறோம்? விநாயகருக்கு பார்த்தோம்னா எல்லாமே வித்தியாசமான விஷயங்களாக இருக்கு இல்லையா? ஒரு நிவேதனம் பார்த்தா கொழுக்கட்டை, பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா வெள்ளருக்கு மாலை, அப்புறம் அருகம்புல்லு. சோ புல்லு என்பது நம்ம கஷ்டப்படவே வேண்டாம். அதை புல்லை நாம எடுத்துக்கொண்டு தேடி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டு ஓரத்துல பக்கத்திலேயே அந்த புல்லு முளைச்சிருக்கும். அதுல பெரும்பாலும் நம்ம அந்த அருகம்புல் என்ற புல் ரொம்ப சுலபமா நமக்கு கையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். சோ அதனால அந்த அருகம்புல்லுக்கு மருத்துவ குணங்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய இருக்கு. அது வேற விஷயம். ரத்தத்தை சுத்தம் பண்ணுன்னு கூட சொல்றாங்க. சோ அதனால இந்த அருகம்புல்லும் எருக்கம்பூ பார்த்தோம் என்றால், எருக்கம்பூ அழிவனுடைய அழிவை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. வெள்ளை நிற பூக்களை விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் பின்பற்றுகிறார்கள். ஏன் அருகம்புல் மற்றும் எருக்கம்பூன்னு சொன்னா, இரண்டுமே நமக்கு சுலபமாக கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதற்காக இதை பெறுவதற்கு மக்கள் சிரமப்பட வேண்டியது கிடையாது. அதிக விலை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட இதை வாங்கி அவருக்கு பூஜை செய்து அணிவிக்க முடியும். அவர் ஒரு சாராருக்கு மட்டுமான தெய்வம் இல்லை, அனைவருக்குமே உரிய எளிமையின் ரூபம். இன்னொன்று, எருக்கம்பூ நாம உட்கொள்ள தகுந்த பொருள் கிடையாது இல்லையா? அருகம்புல்ல நம்ம சாப்பிடலாம், மருத்துவ குணம் இருக்க சொல்றோம். ஆனால் இறைவன் படைப்பில் இறைவன் எதையுமே ஒதுக்குவது கிடையாதுங்கிறதனுடைய தாத்பரியத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த இரண்டு பொருட்களும் சிறப்பாக பிள்ளையாருக்கு நாம பயன்படுத்துறோம். அடுத்தது நம்ம விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேசுற போது, மகாராஷ்டிரா மாநிலத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிறது இந்த விநாயகர் சதுர்த்தி. மற்ற இடங்களை காட்டிலும் உங்களுக்கு மகாராஷ்டிரால ரொம்ப பிரம்மாண்டமா இதை கொண்டாடுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா? இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல பார்த்தோம்னு சொன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா, இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு மிகவும் பிரபலமான முறையில மகாராஷ்டிராவில எல்லா பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, லோகமானியர் என்று அழைக்கப்படுகின்ற பாலகங்காதர திலகர் அவர்கள்
1893 ஆண்டுல இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட வைப்பதற்கான ஒரு வழிமுறையாக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதாவது விநாயகரை ஆதாரமாக வைத்து, ஆங்காங்கே விநாயகர் சிலைகளை வைத்து 10 நாட்கள் அதற்கு ரொம்ப விமரிசையா பூஜை எல்லாம் காலை வேளைகளில் செய்வார்கள். மாலை வேளைகளில் பஜனை பாடல்களை பாடுவது, விநாயகர் பற்றிய சொற்பொழிவு செய்யறது, அந்த மாதிரி பண்ணி ரொம்ப நன்றாக, அதே நேரத்தில் இந்திய சுதந்திரத்திற்கான அந்த சுதந்திரத்தை பற்றிய விஷயங்களை, உணர்வுகளை அதிகப்படுத்துவதற்காக, மக்களுக்கு பக்தியுடன் சேர்த்து சுதந்திர உணர்வை ஊட்டுவதற்காக திலகர் பயன்படுத்தி கொண்டார். இப்படித்தான் மகாராஷ்டிரத்துல கணேச சதுர்த்தியுடைய விழா ரொம்ப பிரமாதமாக தொடங்கி வைக்கப்பட்டது. அது இன்று வரையிலும் மிகவும் சிறப்பாக. பாரதத்தில் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் இது ஒரு பக்தி பூர்வமாக கொண்டாடப்பட்டாலும், மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் அனைவருமே ஜாதி சமயம் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு திருவிழாவாக கணேச சதுர்த்தி இருந்து வருகின்றது. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வாகனம் கொடுத்திருக்காங்க. ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு மயிலோ கொடுத்திருக்காங்க. பட் விநாயகருக்கு மட்டும் அவர் உருவத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு எலிய வாகனமா கொடுத்திருக்காங்க. இதற்கு என்ன விளக்கம் இருக்கு? நம்ம எல்லார் மனசுலயும் கூட இந்த கேள்வி ஏற்கனவே கூட வந்திருக்கலாம். ஏனென்றால் அவருடைய உருவத்திற்கும் அவர் பயணம் செய்யக்கூடிய வாகனத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. யானை போன்ற ஒரு பெரிய உருவமுடையவர், காலடியில் பார்த்தால் சின்னஞ்சிறிய எலி உட்கார்ந்திருக்கு. எலி மனிதனுடைய அந்த தேக உணர்வை குறிக்கின்றது மற்றும் அகந்தை, அகம்பாவத்தினுடைய ஒரு அடையாள சின்னம் தான் அந்த எலி. எல்லா விதமான மனோவிகாரங்களை, அதாவது காமம், கோபம், பேராசை, மோகம், இவை எல்லாவற்றையும் வெற்றியடையக்கூடிய மனிதன் கடைசியில் அகம்பாவம் இருந்தால் அதன் மூலம் வீழ்ந்து விடுவான். ஆனால் விநாயகர் அந்த அகம்பாவத்தையும் விரட்டி விடக்கூடியவர், அதையும் வெற்றி அடைந்தவர் என்ற காரணத்தினால் சதா அவருடைய காலடியில் அந்த மூஞ்சூறு அல்லது எலி உட்கார்ந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய, எல்லா தடைகளையும் அகற்றக்கூடிய விக்ன விநாயகர், சித்தி புத்தி தாயகர் என்று சொல்றோம். வர சித்தி விநாயகர், வரங்களை தருகின்ற, வெற்றி தருகின்ற விநாயகர், எந்த அகம்பாவமும் இல்லாதவர். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை பற்றிய ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வெவ்வேறு பண்டிகைகள் பத்தி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி. விநாயகர் சதுர்த்தி. க என்றால் ஞானம், ந என்பது முக்தி. கணபதி என்றால் ஞானமும் முக்தியும் தருபவர், தடைகளை அழிப்பவர். தன்னை யார் என்று உணரும் ஆன்மீக தேடலில் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. ஆத்ம பயிற்சியின் பலன் மோதகம் போல் இனிமையாக இருக்கும். விநாயகரின் பெரும் வயிறு எல்லா விஷயத்தையும் சமமாக ஜீரணிப்பதையும் ஏற்றுக்கொள்வதையும் குறிக்கிறது. முரம் போன்ற காது குப்பையை வெளியேற்றி வேண்டியதை மட்டும் கிரகித்து கொள்ளும் திறனை காட்டுகிறது. எலி என்பது ஆணவம். அது வருவதும் கடிப்பதும் நம்மையே அழிப்பதும் தெரியாது. ஆனால் ஞானம் நிறைந்தவர் ஆணவத்தை அடக்கி ஆழ்வார். அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ இறைவன் தன் படைப்பில் அனைத்தையும் ஏற்கும் எளிமையானவர் என்பதை காட்டுகிறது. ஓம் சாந்தி.